வணக்கம். மூலிகை தென்றல் பாலையா, மூலிகை சீரம் ஐயா இருக்காங்க. அப்புறமா மூலிகை பித்தன் ஐயா இருக்காங்க. பாலையா வணக்கம் ஐயா. வணக்கங்க. உலகத்திலே பார்க்க முடியாத ஒரு மூலிகை, ரொம்ப ரொம்ப அரிவகையான மூலிகை. ஆமா. கொடிவேலி என்ற சித்திர மூலத்தை இன்னைக்கு சிவப்பு கலர்ல பார்க்கறதுக்கு நீங்க வழி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா. ஐயா பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சிலே வச்சிருக்கிறாரு போலக்குது. ஐயா, இதனுடைய நன்மைகள் என்ன? இது எப்படியெல்லாம் பயன்படுது? என்னென்ன நோய்களை தீர்க்குதுன்னு சொல்லுங்க ஐயா. செங்கொடி வேலி வந்து ரொம்ப அரிதுங்க. இது வந்து உலோக மூலிகை. உலோக மூலிகை, ரசவாத மூலிகைகள், மெர்க்குரியை வந்து சுத்தம் பண்ணுறது, காப்பரை வந்து சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி அயன் கண்டென்ட் இது மாதிரி உள்ள மெடிசனுக்கு வந்து உலோக மூலிகையாக இருக்குது. ரெண்டாவது நம்ம வைத்தியத்தில் பார்த்தோம்னா கொடிய நோய்கள்லாம் கொல்லும். கொடிவேலினாலே வேலிகள் இருக்கும். கொடிய நோய்களை கொல்லக்கூடிய ஒரு மூலிகை கொடிவேலி. அதில் இந்த செங்கொடி வேலி வந்து கொடிய நோய்கள், அதாவது நம்ம புற்றுநோய், அதுக்கப்புறம் லெப்பர்சி, தொழுநோய்களாக மருந்து இல்லைன்றோம். ஸ்கின் டிசீஸ், எப்பேற்பட்ட சோரியாசிஸ், கட்டிகள், உடம்புல உள்ள கட்டிகள் எல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இதோட கூட மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம மருந்தாக கொடுத்தோம்னா கொடிய நோய்கள்லேருந்து நம்ம விடுதலை பெறலாம். அதனால இது செங்கொடி வேலி பார்ப்பதே ரொம்ப அரிது. இந்த கார்த்திகை மார்கழியில் தான் பூ விடும், அழகாக பூ பூத்துருக்கு. இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதை பற்றி சொல்லணும், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது ஒரு அற்புதமான ஒரு கொடிய நோய்கள்லாம் தீர்வு உண்டு. அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கு இந்த மூலிகை வச்சு இங்க செங்கொடி வேலி பார்த்துருக்கீங்க. இதே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை நிறமா இருக்கிற வெண்கொடி வேலி இங்க இருக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இனம் காணும், இது நம்ம ஊர்ல இருக்குதுல்ல, அது இது ரேர். இது வஸ்தி. இது சொல்லுங்கய்யா. இது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற கொடிவேலி, செங்கொடி வேலி தான் இது. சாரி, கொடிவேலி, வெண்கொடி வேலி மூலம் அப்படின்வாங்க. வெண்கொடி வேலி சித்திர மூலத்தை பத்தி, இந்த மூலிகை பத்தி சொல்லுங்கய்யா. இந்த வெண்கொடி வேலி மூலிகை பத்தினாக்கா நிறைய இப்போ வந்து பாரம்பரிய வைத்தியர்கள் வந்து இதை வந்து மஞ்சக்கா மாளிகையாக இந்த இலையை அரைச்சி இந்த கண்டசாதியில் கட்டு போட்டாங்கன்னா 9 நாள் அந்த நீரெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கிட்னி, கல்லீரல், மண்ணீரெல்லாம் சுத்தம் பண்ணி காமாலைக்கு நல்லாயிடும். காமாலைக்கு ஒரு மருந்தாக கொடுக்கும். ஆனால் அந்த இடம் புண்ணாகி அந்த நீர், வெப்பு நீர்கள் வெளியே கொண்டு வந்துடும், அந்த பித்த நீர் எல்லாமே. அதுக்கு வந்து இந்த வெண்கொடி வேலி போடுறாங்க. அது மாதிரி மூட்டு வலி, இடுப்பு வலி, வாத வலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு அற்புதமான மருந்து. வாத நாராயண், நொச்சி, மிளகருணை, கொடிவேலி வேறு எல்லாம் சேர்த்து அரைச்சி கொடுத்தோம்னா மூட்டு வலிக்கு உண்டான ஒரு அற்புதமான தீர்வுங்க ஐயா. ஐயா, ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.